மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இப்போது நம்ம வந்து ராசி பலன் கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு ஊரே அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்சு போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபஸ்ட்டு இயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியுன்ற எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. அதுதான் இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏற்கனவே சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கடல் அலை வந்து மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுருக்கோம். ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சார் அதே மாதிரி இப்போ வருகிற இந்த மாதம் தேதிகள் ஓடிடுச்சு 6 நாள். இருந்தாலும் இந்த 25 நாள் வந்து இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் வலுவாக இல்லை. செலவு மேலே செலவு, கடன் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் மனசில் சஞ்சலங்கள் ஏற்பட்டும், நிம்மதி இருக்காது. செலவு அதை அடுக்கிறக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். முதுகுத்தண்டு, வயிறு, இடுப்பு, கண் பார்வை இந்த சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படும். உறவு வழியில் செலவுகள் வந்து அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். எதிர்பார்க்காத வழிகள், கணவன் மனைக்குள்ள சண்டைகள் ஏற்படும். மனசில் ஒற்றுமை இருக்காது. அதாவது எல்லாருக்கிட்டையுமே சண்டை, எதிர் வீட்டில் கூட அவங்களுக்கு சண்டை வந்து அவங்களுக்கு பிரச்சனையாகும். அதில் மனசில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அப்புறம் மனசை சஞ்சலப்பட்டு ஒரு விதமான ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். பர்டிகுலராக அஷ்டமத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார், அதுவே பிரச்சனை தான். அதில் சூரியன் வரார், அதுவும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். மனசு ரொம்ப கவனம் வலு பற்றிக்காக. அது எல்லாமே சிவ வழிபாடு. சிவனை வழிபாடு பண்ணாலும் முருகர் வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கு. ரெண்டாவது வந்து இவங்க குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலன் வரும்.